ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على المصطفى وعلى آله الشرفاء وأصحابه الخلفاء أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد: إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. صدق ربنا العظيم. கண்ணியத்திற்கு மரியாதைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக மிக சிறப்பான ஒரு பகலிலே நம்மை அமர செய்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். அருமையான சகோதரர்களே, சிறப்பான இரவுகள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். லைலத்துல் கத்ர் இரவு, பராஅத்துல் இரவுன்னு சொல்லுங்க. ஆனால் சிறப்பான பகல்கள் என்று சொன்னால் இமாம்கள் மத்தியிலே இரண்டு வகையான கருத்து. முதலாவது, அதிகமான இமாம்கள் அரஃபாவுடைய பகல் ஃபர்ஸ்ட் துல்ஹஜ் மாசம் 9 நாள் அரஃபா இருக்கு இல்லையா, அந்த அரஃபாவுடைய நாள் முதல். இரண்டாவது இந்த ஆஷிராவுடைய பகல் அப்படின்னு அதிகமான இமாம்கள் சொல்றாங்க. அதற்கான அவர்கள் ஆதாரம் காட்டக்கூடிய ஆதாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜிலே இது என்ன நாள் தெரியுமா, இது என்ன இடம் தெரியுமா என்று சஹாபாக்களை பார்த்து கேட்டு வைத்து, இதை விட மூமின்களுடைய உரிமை உங்களுக்கு மிக கண்ணியமானது என்று சொன்னாங்க. ஹதீஸை ஆதாரமாக வைத்து அரஃபாவுடைய நாள் என்று சொல்றாங்க. ஆனா இந்த ஆஷிராவுடைய தினம் இருக்குல்லையே, இதை சிறப்புன்னு சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் செய்த நியமத்துகளை ஆதாரமாக காட்டுறாங்க. இவ்வளவு நியமத்துகள் இதை ரெண்டா பிரிக்கணும். கிமு கிபி அப்படிங்கிற மாதிரி ஹுசைனுக்கு பின்னால் ஹுசைனுக்கு முன்னால் அவனை பிரிச்சோம்டா, நபிமார்கள் அனைவருக்கும் விமோச்சனம் கொடுத்த நாள் இந்த அரஃபாவுடைய பகல் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம 5 நேரம் தொழுகிறோம்ல, இந்த தொழுகையை முதல்ல தொழுது யார் தெரியுமா? லோகர் தொழுகையை 6 முறை இஸ்லாம் தொழுதாங்க. அசர் தொழுகை யூனுஸ் தொழுதாங்க. சரியா? அப்ப அதுக்கு அசர்லாம் தொழுகையா மாறிக்கலாம் தொழுகையா அப்படின்னு கேட்கக்கூடாது. நன்றிக்காக வேண்டி அந்தந்த நேரத்துல அவங்க அந்த நேரத்தை பண்ணாங்க. அதுல விளக்க சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இப்படி முதல்ல மழை பெய்யல, மழைன்னு ஒரு பெய்யல உலகத்துல, பூமியில மழை பெய்யல, அது இந்த பகல் தான், ஆஷிராவுடைய பகல் தான். முதலாக மழை பெய்யுது என்று சொல்லப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தனித்தனியா பூமிக்கு அதற்கு இறக்கப்பட்டிருந்தன. ரப்பனா கல்னா அம்துனா பைலம் தஃபிரனா வதர்ஹம்னா லனகூனன மினல் காஸிரின். குர்ஆன்ல ஓதுறோம், நம்ம துஆல ஓதுறோமே, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனது. ரப்பனா ரப்பே கல்னா அம்துனா, எங்கள் ஆத்மாவை நாங்கள் தீக்கிரைத்து விட்டோம். பைலம் தஃபிரனா, நீ என்னை மன்னிக்காவிட்டால், வதர்ஹம்னா, எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால், நாங்கள் நஷ்டவாளியாகிடுவோம் என்று துவாச்சினாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, வாழ்க்கையிலேயே 3 ஒரு பகுதியில் துவாச்சிட்டாங்க. அந்த துவாவுக்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வகி அனுப்பப்படுகிறது. உன்னுடைய மனைவி இந்த இடத்துல சவுதியில அரஃபாங்கிற மைதானத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவங்க போய் அங்க சந்தித்த நாள் ஆஷுரா என்று சொல்லப்படுகிறது. மழை பெய்த நாள். நம்முடைய முதல் மனிதர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சந்தித்த நாள் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் 1964, இந்த நூற்றாண்டுல தான் கண்டுபிடிச்சாங்க. போன நூற்றாண்டுல 1964 11 அடி உயரத்துல ஜோர்டான் பக்கத்துல ஜோதி மலையில அந்த கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டது. 11 அடி வெள்ளம், அப்படி கெட்டாத வெள்ளம். அந்த மூமின்கள் காப்பாற்றப்பட்டு அந்த ஜோதி மலையில ஒதுக்கியனா இந்த ஆஷிரா அப்படின்னா அடுத்ததுக்கான சிறப்புகள் வந்து சொல்லி காட்டணும் இல்லையா? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அடுத்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் உயிரோட விண்ணுக்கு உயர்த்தப்பட்ட ஒரே நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சிறப்புண்டா, முதல்ல எழுத்த கொண்டு வந்தோம் அவங்கதான், லாண்ட் ஆர்டரை கொண்டு வந்தோம் அவங்கதான், கிரிமினலை ஜெயில அடைக்கணும் அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தான். எல்லாம் ஒவ்வொரு நபிமாரை வச்சுதான் ஒவ்வொன்னா பண்ணலாம். அப்ப இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ரப்ப ஒரு நாள் துவாச்சிட்டாங்க, யாரெல்லாம் என்ன நான் சொர்க்கத்தை பார்க்கணும் உயிரோட அப்படின்னாங்க. சொர்க்கத்துக்கு சரி அனுமதி கொடுத்தாங்க, கூட்டிட்டு போய் விட்டாரு. சரி கொஞ்ச நேரம் ஆச்சு, நீங்க பார்த்து முடிஞ்சு வெளியே வாங்கினாங்க. நீ தானே சொன்ன சொர்க்கத்துக்கு உள்ள நுழைஞ்சவங்க யாரும் வெளியே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் வாக்குறுதி மாறு செஞ்சு வெளியே போச்சு அப்படின்னாங்க. சரியான ஆள் தான் நீங்க எவ்வளவு அங்கே இருந்துட்டு அப்படின்ட்டாங்க. அப்ப இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் உலகத்திலே சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்ட நாள். அந்த நிகழ்வு நடந்த நாள் ஆஷிராவுடைய தினம் என்று சொல்லப்படுகிறது.
சரியா? இப்போ உங்க எல்லாத்துக்கும் தெரியும், யூனுஸ் ஒரு மதா மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்தாரு அப்படின்னு தெரியும். பல நாள், எவ்வளவு நாளுக்கு தெரியாது. சில பேர் 4 நாளுங்கிறாங்க, சில பேர் 40 நாளுங்கிறாங்க. 40 நாளுக்கு மேல சொல்றவங்க இல்லை. அவங்க ஒதுக்குன நாள் ஒரு அசர் நேரம், ஆஷிராவுடைய தினத்துடைய அசர் நேரம் தான் அந்த மீன் வந்து அவங்க கரையில கைக்கு விட்டு போயிடுச்சு, துப்பி விட்டு தள்ளி விட்டு போயிடுச்சு. அந்த நாள் ஆஷிராவுடைய நாள். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் சோதனையில் இருந்து தன்னுடைய துவாவை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்திய பகல் இந்த ஆஷிராவுடைய பகல். கரெக்டா ஜும்மான் மிகப்பெரிய நடந்துச்சு. அதனால என்ன செய்யணும், இந்த வாரம் உங்களால் இந்த ஜும்மாவை எவ்வளவு துவா செய்ய முடியுமோ, நீண்ட நாட்கள் நீண்ட நாட்கள் துவா என்னென்ன இருந்ததோ அத்தனை கேட்டு இன்னைக்கு தீர்த்தது. சரி, அடுத்ததாக பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோய் நொடியில் எவ்வளவு நாள் இருந்திருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? இது வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் 18 வருஷம். எத்தனை வருஷம்? 18 வருஷம் சொரங்கோடும் சீரோடும் புண்ணோடும் அடைஞ்சாங்க. 18 வருஷத்துக்கு முன்ன அவங்க மனைவி சொல்றாங்க, நாயகா அம்மையார் சொல்றாங்க, நீங்க ரசூல் என்பது எனக்கு தெரியும், அல்லாஹ்ட்ட கேட்டால் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ரத்தத்துல துவா இருக்குது, அந்த துவாவை பயன்படுத்துங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இவ்வளவு நாள் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நான் அனுபவித்த பின்னால் சில ஆண்டுகள் இந்த நோயை அனுபவிக்க முடியாமல் பொறுமை இழந்து என்னுடைய ரப்பிடத்துல கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது சொல்லி மனைவி சொல்ல தண்ணி கழிச்சிட்டாங்க. 18 வருஷத்துக்கு பின்னால சொல்றாங்க, ரப்பி அன்னி வஸ்தனி ஷைத்தான் வாய்த்தாரே, இறைவா என்னை ஷைத்தான் தொட்டு விட்டான், எனக்கு இரக்கம் காட்டு அப்படின்னு துவா செஞ்சாங்க. திருப்பியாவிக்கலாம் திருப்பியாவில 18 வருஷம் பொறுமையா இருந்தாங்க. அவங்க நோய்க்கெல்லாம் அளவுலாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு சுகர் இருக்குது நோன்பு வைக்க முடியல, பிபி இருக்கிறது நோன்பு வைக்க முடியல, ஆசிரியர் முடியல, எங்க தேனாலும் முடியும். நான் தெருத்தெருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன், மழை முடியும், எங்க நான் நோன்பு வைக்கிறேன். இந்த மாதிரி சாதாரண வெத்தமே இல்லாம சொல்றாங்க. ஆனா ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே சொறி சிறகு. சில நேரத்துல அவங்க கூடையில கொண்டு போய் வச்சு ஒவ்வொரு ஊரா கொண்டு போய் நாக்க தாங்க உள்ள தூக்கிக்காக கொடுப்போம். அவங்க ஒரு ஊருக்காரன் அடிச்சு விரட்டுவாங்க அந்த அம்மாவை. கற்பனை பண்ணி பார்த்தேன் எவ்வளவு பேரு அவங்க துவா செஞ்சுட்டு கொஞ்சம் அழுத்தமா சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க துவா செஞ்சாங்க, யாரெல்லாம் என்னுடைய கல்வை புழுக்கள் அரிக்காமல் பாதுகாப்பாயாக, உன்னை நினைப்பதற்காக, இந்த நாக்கை புழுக்கள் அரிக்காமல் பாதுகாப்பாயாக, உன்னை திக்ர் செய்வதற்காக, மற்ற அங்கத்தெல்லாம் என்ன வேண்டுமானாலும் பண்ணிக்க. 18 வருஷம் சரி சொல்ற போல இருந்தாங்க. அப்பதான் ரப்பி அன்னி மஸ்ஸனி யதுர்ரு வஅன்த அர்ஹமர் ராஹிமீன், திருப்பியாவை இந்த நோய் தொட்டு விட்டது அப்படின்னு சொல்லி துவா செஞ்ச பின்னால அவங்க அம்மா மனைவி வந்து உணவு எடுக்க போயிட்டாங்க. இந்த ஒரு சத்திரம் தெரியுங்களா, கட்டி வச்சுட்டு போய் ரோட்டு ஓரத்துல இருக்க முடியும், சத்திரத்துல உட்கார வச்சுட்டு அவங்க அம்மா உணவு வாங்க போயிட்டாங்க. மனைவி தன்னுடைய கணவனுக்கு உணவு வாங்கறதுக்கான கூந்தல் எல்லாம் வெட்டி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கேட்டான், 2 தந்துதாங்க, கூந்தலை தருவியாங்களாம், அந்த மாதிரி வெட்டி கொடுத்தாங்க. அப்படி கணவனை பாதுகாத்தாங்க. வந்து பாக்குறாங்க, இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் வலதுகையை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு போறாங்க. ஆச்சரியமான செய்திகள் தான் இருக்கு. இழுத்துட்டு போயிட்டு தன்னுடைய அசாவை இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் கையில இருந்து அசாவை ஒரு இடத்துல தட்டுறாங்க. தண்ணி பீறிட்டு வருது. சப்தம் தண்ணி மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்காக இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கி அற்புதமான தண்ணி. அந்த தண்ணி பீறிட்டு வருது. போறக்குள்ளது நிலைக்க, யா ஐயூபே உங்களுடைய காலை நனையுங்கள் சொன்னாங்க. அவங்க வலது காலத்துக்கு அந்த தண்ணீரை வச்சாங்க, அப்புறம் இடது காலத்துக்கு வச்சாங்க. அது எல்லா நோயும் சொல்லி ஒரு நிமிஷத்துல காணாம போச்சு. நொடியில எல்லா நோய் நொடியும் எல்லாம் காணாம போச்சு. பழைய கலர் வந்துருச்சு, கருத்து போயிருந்த கலர். ஃபர்ஸ்ட் ஐயோ இருக்கிற பழகா இருப்பாங்க, சிவப்பா இருப்பாங்க, அந்த பழைய கலரும் வந்துருச்சு. அந்த ஒரு நிமிடத்துல நடந்தது. எப்போ ஆஷிராவுடைய இந்த நிகழ்வு நடந்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தது ஆஷிராவுடைய நாள். காலை நினைத்து தர நோய் போறதுக்கு காரணமா இருந்த பகல் இந்த ஆஷிராவுடைய பகல். அப்படிப்பட்ட பகல் நம்ம உட்கார்ந்துருக்கோம். மனைவி வந்து கணவனையும் அடையாளம் தெரியல. அவங்க ரொட்டியை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு, ஏங்க இங்க ஒரு வயசாளி நோயாளி இருந்தாரு பாத்தீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஐயோ நான் பார்க்கலையே அப்படிங்கிறாங்க. கொண்டாடி தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. நான் பார்க்கலையே அப்படிங்கிறாங்க. நான் வரதான் ஆரம்பிச்சாங்க. ரொம்ப அழுத உடனே நான் தான் ஐயோ ரஹமனி அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டி விட்டான், என்னுடைய நோய் முழுவதுமாக குணமாகி விட்டது என்று மனைவி செய்தியை சொன்னாங்க. அதுக்கு பின்னால அல்லாஹ் எல்லாத்தையும் மீட்டி கொடுத்தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், எல்லாமே ஒரே நேரத்துல சோதனைக்கு அளிக்கப்பட்டது, எல்லாம் திரும்ப கிடைச்சிருச்சு. பல ஆயிரக்கணக்கான ஒட்டகத்தினுடைய அதிபதி
மாட்டுக்கு அதிபதி, ஆட்டுக்கு அதிபதி, பெரிய விவசாய தோட்டம் அத்தனையும் இருந்தோடனே அவங்க சோதிக்கப்பட்டாங்க. நான் சொன்னாங்க, இப்லீஸுக்கு அல்லாஹ்வுக்கும் ஒரு போட்டி. ஐயோ வந்து சும்மா உன்னை வணங்குறாரு, பின்னாடி சோதிச்சுப்பாரு, என்ன செய்ய, எனக்கு திறமைகள் இருக்கா, என்ன வேணும், அழிக்கக்கூடிய ஆட்களை கொண்டு அழிச்சுக்கள். போய் வீட்டுல உட்காந்து விவசாயத்தை ஊதுனா ஃபர்ஸ்ட் ஒரே நேரத்தில் டீ குடிக்க இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் கூட குறையல. மாட்டு பண்ணைக்கு வந்தான், எரிச்சான். ஒட்டகத்துக்கு வந்தான், எரிச்சான். ஆட்டை எரிச்சான். இல்லையில அவங்க அழகான பிள்ளைகளை கொடுத்துருக்கேன், கொண்டாடி குடும்பத்தை கொடுத்துருக்கேன். அதனால ஒரே நேரத்தில் வீடு இடிக்கு எல்லாரும் மௌத்தாயிட்டாங்க. ஐயப் அலைஹிஸ்ஸலாம், நாயிலா அம்மையார் மட்டும்தான் மிச்சம். வேற எல்லாம் ஒரே நேரத்தில் அழிக்கப்பட்டாங்க. அப்போ இபாதத் குறையல. தோட்டம், துறவு, வீடு, வாசல், சொத்து, சோகம் எல்லாம் போச்சு. 2 பேரும் நடுரோட்ல நிக்கிறாங்க. மற்ற கொண்டாடியும் இறந்துட்டாங்க, பிள்ளைங்களும் இறந்துட்டாங்க. பிள்ளைகள் யாரும் இல்ல, தனிப்பட்டாங்க. அப்பவும் இறந்துருது. இப்லீஸ் கேட்டாங்க, என்ன சாதிச்சிட்டியா, நீ வெற்றி பெற்றுட்டியா அவரோட நோக்கத்துல அப்படின்னு கேட்டாங்க. இல்லப்பா, ஐயப்பை நாளை உங்களுக்கு இருக்க முடியாது. தொடர்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த இப்லீஸுடைய சரணாகி எடுத்துக்கொண்டு இவருடைய சாத்துவாங்க. இதே சொல்றேன்னு சொல்லிட்டுனா, ஒரு சின்ன சோதனை வந்து நல்லா ஜமாத்துல போனவங்க தொழுதுட்டு, அது தொழுதாலே கஷ்டமா இருந்தாரு. என்கிட்ட சொல்லியிருக்காங்க, தொழுதாலே கஷ்டம் வந்திருந்தாரு அப்படின்னு. ஆச்சரியமான செய்தி. ஐயப் அலைஹிஸ்ஸலாம் யோசனை பெற்றோம்னா இன்னைக்கு ஆஷிரா அப்படின்னு. இது மட்டும் கிடையாது, அடுக்கடுக்கான நியமத்துகள். இந்த 4 பறவைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டினான்னு ஒரு கேள்விப்பட்டீங்களா? 4 பறவைகளை அற்புதத்தை அல்லாஹ் காட்டினான் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அந்த 4 பறவைகளை அற்புதத்தை காட்டினது அது ஆஷிரா அப்படின்னு. ஐயப் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப போயிட்டு அன்னாலைக்கு ஆதா பல வகையான பழங்களை பார்த்து உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டு அந்த பழங்களுக்கெல்லாம் வந்து அவங்க திடீர் நினைப்பு. ஒரு குமரி பிள்ளைக்கு, ஒரு வயசு பிள்ளைக்கு இவ்வளவு பழங்களை கொடுக்கக்கூடியவனுக்கு நமக்கு ஏன் குழந்தையை தரமாட்டான் என்று அவங்க துவா செஞ்ச நாள் ஆஷிரா அப்படின்னா எத்தனை ஆதாரங்கள் பாருங்க. அப்ப எவ்வளவு நியமத்துகள். இந்த எல்லா நியமத்துக்கு பதிலாக தான் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி இந்த நோன்பை நாம் வைக்கிறோம். ஹதீஸ்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கௌமுகள் பனி இஸ்ரவேலர்கள் 200 வருஷம் கிபுத்திகள் இருந்தாங்க, அடிமையாளா கிடந்தாங்க. அந்த கிபுத்திகளுக்கு அடிமையா இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை விடுவித்து தன்னுடைய கூட்டத்தாரை நைவேத்தியம் கொண்டு வந்தனால் ஆஷிரா இன்றைக்கு இந்த பகல் சாதாரண பகல் இன்னைக்கு மாதிரி முடிக்க நமக்கு டைம் இருக்குது. சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் எவ்வளவு கேட்க முடியுமோ அவ்வளவு கேள்வி. இன்னும் சொல்ல போனால் உலகத்திலே 4 வகையான தண்ணீர் சிறப்புக்குரிய தண்ணீர். ஜம்சம் தண்ணி மட்டும் இப்ப இருக்கு இல்லையா? ஐயப் அலைஹிஸ்ஸலாம் நோயை போக்கிய தண்ணீர். பனி இஸ்ரவேலுக்காக வறண்ட பாலையிலிருந்து 12 ஊற்றுகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அசாவை தண்ணி உருவாக்கின தண்ணீர். தபூக் யுத்தத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30,000 பேரை கொண்டு முதலாக அரபு தேசத்தை கடந்து யுத்தத்துக்கு சென்ற நேரம், அந்த நேரம் தண்ணி இல்லை. சஹாபாக்களுக்கு ஒட்டகத்துக்கு தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, குளிக்க தண்ணி இல்லை. நபிகிட்ட முறையிட்டாங்க. நபி ஒரு பாத்திரத்தை கொண்டு வர பாத்திரத்தை கையை வச்சாங்க. அந்த பாத்திரத்தை கையை வச்சோன்னு 2 விரலுக்கு மத்தியில இருந்து இங்க இருந்து தண்ணி பீறிட்டு வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. சஹாபாக்களை கேட்டாங்க, தண்ணி யூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. யூஸ் பண்ணாங்க, ஒட்டகத்தை கொடுத்தாங்க, குளிச்சாங்க, குடிச்சாங்க, சேமிச்சு வச்சாங்க. போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தண்ணி வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை எடுத்துட்டாங்க. அந்த பெருமக்களுக்கு மட்டும், சஹாபாக்களுக்கு மட்டும் அந்த நசீபு கிடைச்சு. இந்த 4 தண்ணீரிலேயே ஐயப் அலைஹிஸ்ஸலாம் நோயை போக்கிய தண்ணீரை விட, ஜம்சமை விட சிறப்புக்குரிய தண்ணீர் ரசூலுடைய கைப்பட்டு வந்த தண்ணீர். 4 தண்ணீரை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அல்லாஹ்வுடைய ரசூல் போட்ட தண்ணீர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மட்டும் வெளியே வச்சிருந்தாங்கன்னா இன்னும் 1000 அரபு தேசம் அந்த பாத்திரத்துல வச்சு அதை அப்படியே அவங்க மட்டும் யூஸ் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லா விஷயங்களும் சிறப்புக்குரிய நாள் நடந்த நாள் இது. நடந்தது ஆஷிராவுடைய தினம் இல்ல, நான் எதுக்காக சொல்றேன், தண்ணியுடைய சிறப்புக்காக நான் சொல்றேன். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய சிறப்பை கொடுத்த ஒரு நாள்ல தான் நாம் இன்னைக்கு வீட்டு. சரியா? இது நியமத்துகள், அல்லாஹ் செய்த நியமத்துகள். அடுத்து ஆஷூரா என்ன? இது அடுத்த சப்ஜெக்ட். ஆஷாரங்கிற வார்த்தையில இருந்து ஆஷூரான்னு வந்துச்சு. அஷர அப்படின்னு சொல்லி சொன்னால் 10 அர்த்தம். ஆஷூரா அப்படின்னா 10வது, 10th வித்தியாசம்.
ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? 10 10வது மாதிரி ஆஷூரா 10வது, யௌமுல் ஆஷூரா 10வது நாள். உலகத்திலேயே 365 நாள்ல ஒரே நாள் ஆஷூரா மட்டும்தான். சிறப்பிற்குரிய பகலும் இந்த பகல் தான் அப்படிங்கிறத நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இது ஆஷூரா தினம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆஷூராவுடைய தினத்தில் தன்னுடைய குடும்பத்தாரோடு யார் விசாலமாக நடந்து கொள்கிறார்களோ அவரோடு அல்லாஹ் வருடம் முழுவதும் விசாலமாக நடந்து கொள்வான். தினத்தில் முதல்ல நல்லா என்னென்ன நியமத்தில் பண்ணினாங்கிறத ரோலிங் சொல்லிடுறேன். ரெண்டாவது ஆஷூரானா என்ன, மூணாவது ஆஷூரால எப்படி இருக்கணும். நம்ம ஆஷூரா சொல்றாங்க, ஆஷூரா தினத்தில் யார் குடும்பத்தினரோடு விசாலமான முறையில் நடந்து கொள்கிறாரோ அவரோடு அல்லாஹ் விசாலமாக நடந்து கொள்வான். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தர்றேன். தாய் அயாத்தா இருக்கக்கூடியவர்கள், உங்க அம்மா ஒன்று ஏதாவது ரொம்ப நாளா கேட்டிருப்பாங்கல்ல, ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, ஏதாவது உடுத்தணும் போட கேட்டிருப்பாங்க, ஏதாவது கேட்டிருப்பாங்கல்ல, அதை இன்னைக்கு மகரிப்புக்குள்ள வாங்கி கொடுத்து, அம்மா எனக்காக துவா செய்யுமா, இல்ல நீங்க துவா செய்யலைடா நான் துவா செய்யறேன் நீங்க ஆமீன் சொல்லணுமா, நான் துவா செய்யறேன் எனக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நான் கேட்கிறேன், நீங்க பக்கத்துல வந்து ஆமீன் சொல்ற யாருதான் என்னுடைய மானுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லுங்கம்மா, ஆமீன் ஆமீன் மட்டும் சொல்லிட்டு இருக்குமா அப்படிங்கிற பயன்படுத்துறீங்களா மிகப்பெரிய பிரயோஜனத்தை நீங்க பாக்குறீங்க. தாய் உயிரோடு இருக்கிறவங்க இந்த நியமத்துல பயன்படுத்திக்கணும். இப்படி உங்களுக்கு பண்ணலாம். மனைவி மக்களோடு இருக்கக்கூடியவங்க, மனைவி ஏதாவது பிள்ளைங்க ஏதாவது ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அதை நீங்க வாங்கி கொடுத்துட்டு, இந்த ஹதீஸ் அல்லாஹ் சொல்லுங்க, யாரும் அவருடைய அல்லாஹ் ரசூல் இப்படி சொன்னாங்க நான் கேள்விப்பட்டேன், அதனால இந்த நியமத்தை இந்த செயலை நான் செஞ்சிருக்கிறேன், எனக்கு இந்த ஆண்டு முழுவதும் ரிஸ்கே தருவாயாக, என்னோட விசாலமா நடந்து கொள்வாயாக அப்படின்னு அல்லாஹ் ஒரு பாரத்தை போடும். இதுவும் ஒரு சரியான ஒரு டிப்ஸாக பயன்படும் நினைக்கிறேன். இந்த நாள்ல அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு. அதனால தாராளமான குடும்பத்தினரோடு இந்த நாளை நடந்து கொள்ளுங்கள். இரண்டாவது. மூணாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் விடவே இல்லை. ரமதானுக்கு முன்னாலே வச்ச நோன்பு ஆஷூராவுடைய நோன்பு தான். ரமதானுக்கு முன்னாலே வச்ச நோன்பு ஆஷூரா நோன்பு. ஒரு நோன்பு தான் வச்சாங்க. ஆஷூராவுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நோன்பு வச்சாங்க. 2 நோன்பு வைக்கல. ஆனால் அப்ப ஏன் எங்கெல்லாம் 2 நோன்பு வைக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வருஷம் சொன்னாங்க, நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் இவர் நோன்பை சேர்த்து வைப்பேன். வஹாலிஃபுல் யஹூத, யஹூதிகள் ஒரு நோன்பு வைக்கிறாங்க, யஹூதிகளுக்கு மாற்றமாக நீங்க 2 நோன்பு வைங்கள், ஒரு நோன்பை சேர்த்து வைங்கள் அப்படின்னாங்க. அது 9ன்னு சொல்லல, 11 ஹதீஸ் இல்லை. சில பேர் சொல்றாங்க தகுதிக்காரன் வாதாடும் போது 9 தான் வைக்கணும், 11 வைக்க கூடாது அப்படின்னு. அதனால நீங்க அந்த சொல்றேன், ஹதீஸ்ல 9ன்னு வரலை, 11ன்னு வரலை. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள், ஒரு நோன்பை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால 10 இம்பார்ட்டன்ட், அதோட சேர்த்து 9 வச்சுக்கலாம் அல்லது 11 வச்சுக்கலாம். தமிழ்நாட்டுடைய பழக்கம் அதிகமா எல்லா பள்ளிகளிலுமே 9 10 இஃப்தார் ஏற்பாடும் 9 10 நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் இருந்ததுனால நேற்று இன்றும் நோன்பு வைக்கிறோம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பெருமை. சரியா? அதனாலதான் 2 நோன்பு வைக்கிறோமே தவிர இதற்கு மிகப்பெரிய தெளிவான ஆதாரங்கள் இருக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன சொல், ஒன்றை சேர்த்துக் கொள்ளுங்கள், யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று சொன்ன புகாரிலே வருகிறது, முஸ்லிம்களே வருகிறது. அது ஒரு சரியான ஹதீஸ் என்பதற்காக வேண்டி அதில் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? மூன்றாவதாக, யார் ஆஷூராவுடைய நோன்பு வைக்கிறார்களோ அவருடைய ஒரு வருடத்துடைய முன்பாவங்களும் பின்பாவங்களும் மன்னிக்கப்படும். யார் ஆஷூரா வைக்கிறாங்களோ அவருடைய ஒரு வருடத்துடைய முன்பாவங்களும் பின்பாவங்களும் மன்னிக்கப்படும். சரி, முன்பாவங்கள் பின்பாவங்கள் மன்னிக்கப்படும்னா எந்த பாவம் அப்படின்னு கேட்டீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த நோக்குலையெல்லாம் உலகங்கள் இப்படியே சொல்லிட்டு வருவாங்க, ஒவ்வொன்றா சிறப்பா பேசும்போது எல்லாமே சிறு பாவங்கள் மட்டும்தான். பெரும் பாவங்கள் என்பது தௌபாவை தவிர வேற ஒன்றினாலும் அழிக்கப்படாது. நோன்பு ஒரு செஞ்சா சிறு பாவங்கள் போகும், சிறு பாவம் தான் போகும், பெரும் பாவம் போகாது. வட்டி வாங்கிய பாவம், ஜினா செஞ்ச பாவம் இல்லையா, கொடுக்கல் வாங்கலுடைய கொடுக்கல் வாங்கலாம் பெரிய பாவம், அவன் மன்னிக்காத வரைக்கும் மன்னிக்க மாட்டான். இந்த பாவங்கள் எல்லாம் தனியா தௌபா செய்யணும். நான் இனிமே வட்டி வாங்க மாட்டாங்க அப்படின்னு தனியா எக்ரிமெண்ட் போடணும், தன் மன்னிப்பு கேட்கணும். இனிமே நான் வந்து ஜினா பண்ண மாட்டேன். நம்ம சமுதாயத்துல ஜினா இப்ப ரொம்ப ஓவர் ஆகிட்டு ஒரு செய்தி வருகிறது. பெண்களுடைய விஷயத்துல முஸ்லிம் சமுதாயம் ரொம்ப மோசமா நடக்கிறாங்க ஒரு நாள் சொல்றாரு. அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பாவங்கள்லாம் இந்த ஆஷூரா நோன்பை வச்சு அழியாது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதான இது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாக்கா,
மனிதன் இந்த எல்லாமே அல்லாஹ் சம்பந்தப்பட்ட அல்லாஹ் சொல்லி தடுத்த விஷயங்களை செய்யறோம்ல, அதான் பாவம். அல்லாஹ் தடுத்த விஷயங்கள், விபச்சாரம், ஜினா, சீட்டாடுறது, இதுவெல்லாம் பாவம். ஆனா இன்னொரு பாவம் இருக்குது, அது தௌபா செய்யறது பல தௌபா செய்யணும். என்ன வியாபாரம்? மக்களை கெடுக்கக்கூடிய ஹராமான வஸ்துக்களை சேல்ஸ் பண்றது. அது கஞ்சாவா இருந்தாலும் சரி, அபீனா இருந்தாலும் சரி. ரெண்டாவது தனிப்பட்ட முறையில் ஒரு மசாஜ் கண்டுபிடிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு பவுடர் இருக்குது. அந்த பவுடர் தனியா போதை இல்லை, அது இதோட இன்னொரு சேர்ந்தா போதை ஆயிடும். அப்படிப்பட்டது ஹலால் தானே, அப்படி வாக்குவாதம் பண்ணுவாங்க. அதுவும் ஹராம் தான். போதைக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த வியாபாரம் பண்ணி அந்த பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு அந்த வீட்டுல காசை கொண்டு கொடுத்தாலும் பார்க்கறது செழிப்பா இருக்கும், வீடு அப்படியே அழகா பசந்தா இருக்கும். நல்ல அமைதியை டோட்டலா எடுத்துருவோம், டோட்டலி அமைதியை எடுத்துருவோம். ஹராமான உணவுகள் தான். இதுக்கு இந்த ஆசீர்வாத நோன்பு வச்சுட்டேன், இந்த வேளாண் நோன்பு வச்சுட்டேன், தைரியத்துக்கு நின்று தொழுதுட்டேன் அப்படிங்கிற கதையெல்லாம் வேலைக்கு ஆகாது. அந்த வியாபாரத்தை விட்டுட்டு யாருதான் இனிமே நான் வியாபாரம் பண்ண மாட்டேன், தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு தௌபா செஞ்சால் மட்டும்தான் அது மன்னிக்கணும். புரிஞ்சுதா இல்லையா? அந்த பாவங்களும் இதுல மன்னிக்கப்படாது. சின்ன பாவங்கள் ஆசீர்வாதம் போயிட்டோம்னா எல்லாம் ஒருவருடைய பாவம் மன்னிச்சிருமே, அப்ப அதெல்லாம் சேர்ந்து கடல்ல போயிடும் அப்படின்னா தர்ப்பணம் பண்ணிக்கிறாங்க, அது மன்னிக்கப்பட மாட்டாது. அதுக்கு தனிப்பட்ட முறையில அந்த வியாபாரத்தை விட்டுட்டு மன்னிக்கணும். வியாபார பொருளை கேரிங் பண்ணாலும் ஹராம் தான். கேரிங் பண்ணாலும் ஹராம் தான். ராம்நாட்ல இருந்து ராமேஸ்வரம் கடல்ல கொண்டு போய் கொடுத்து 30,000 25,000 வாங்கலாம், அதுவும் அந்த காசு ஹராம் தான். கேரிங் பண்றது ஹராம் தான். வட்டிக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது லா தஅக்குலு ரிபா, வட்டியை சாப்பிடாதீங்கன்னு சொல்றோம். வட்டிக்கு கொடுக்காதீங்க, சாப்பிடாதீங்கன்னு தான் வருது. வட்டிக்கு வாங்காதீங்க எங்கேயுமே இல்லை. அப்ப அந்த ஆயத்தை மையமா வச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வட்டி வாங்குவது, வட்டி கொடுப்பது, வட்டிக்கு ப்ரோக்ரைட் பண்ணுவது எல்லாமே ஹராம். வட்டிக்காய் எழுதுறது எல்லாமே ஹராம். அந்த மாதிரி ஹராமான பொருளை நான் யூஸ் பண்ணல, நான் சும்மா கொண்டு போய் தானே கொடுக்குறேன் அப்படிங்கிற கதையெல்லாம் விளங்காது. அதுவும் ஹராம் தான். அது கிடைக்கக்கூடிய கூலியும் ஹராம் தான். அதுவும் இந்த ஆஷூராவுடைய நோன்புல போகாது. சிறு பாவங்கள் தான் மன்னிக்கப்படும், பெரும் பாவங்களுக்கு தௌபா தான் பண்ணணும். அல்லாஹ் தெளிவா சொல்றான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, களப்பற்ற முறையில் நீங்கள் தௌபா செய்யுங்க. உண்மைதான், நான் இனிமே இதை பற்றி வாங்க மாட்டேன், இனிமே இதை பிசினஸ் பண்ண மாட்டேன், இனிமே இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுக்கிடுங்க அப்படின்னு அப்ப தெளிவா குர்ஆன்ல சொல்லி காட்டிட்டான். அதனால அருமையான சகோதரர்களே, இந்த பகல் சரியான சிறப்புக்குரிய ஒரு பகல். இந்த பகலை பெற்றோர்களை வச்சு துவா செய்யுங்க. பெற்றோர்கள் பேசாம யாராவது இருந்தீங்க, 20-12 வருஷம் எங்க அக்கா நான் பேசுறது இல்லை, எங்க அக்காவை பேசி 6 மாசம் ஆச்சு அப்படின்னு அவங்க பெருமையே சொல்லுவாங்க. ஆனா பெருமானார் நல்லா தெரிஞ்சுக்கங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் உறவை குறித்தார்களோ அவர்களை நானும் என்னுடைய உறவை சேர்ந்து இப்படி பார்ப்பேன் சொல்லலாம். அதனால அருமையான சகோதரர்களை, பெற்றவங்கள்ட்ட பேசாம இருக்கிறது மிகப்பெரிய பாவம். 2 விஷயத்துக்கு உலகத்துல தண்டனை கிடைக்கும். இதை மட்டும் கேள்வி முடிக்கிறது, கியாமத்துல, கபூர்ல, மலேசியால, நரகத்துல தண்டனை கிடைக்கிறதுலாம் வேற. உலகத்திலேயே தண்டனை. என் அனுபவத்துல பல உதாரணத்தை சொல்றேன், மண்ணடிக்கு நிறைய உதாரணத்தையும் காட்டுறேன். யாரெல்லாம் தாய் தந்தையர்களோட இப்படி நடந்து கொண்டீங்களோ அவர்களுடைய சக்கராத்து மோசமாகிவிடும். எவரெல்லாம் பொம்பளை பிரச்சனை இருக்கிறீங்களோ, பொம்பளை தொடர்பு இருக்கிறீங்களோ அவருடைய சக்கராத்து மோசமாகிவிடும். மௌத்தைய 2 நாளைக்கு யார் எங்க மௌத்தைக்கு ஜனாத கணக்குன்னே தெரியாது. அதனால அருமையான சகோதரர்களே, இது அருமையான வாய்ப்பு. குடும்பத்தோட விசாலமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். எவ்வளவு தீர்க்க முடியும், ஜும்மா தொழுதுமா, பர்லிக்குமா, சலாம் கொடுத்தாரா என்று உடனே ஓடிடுறது. 5 நிமிஷம் கேளுங்க. உங்க ரப்படத்துல கேட்கறீங்க, 5 நிமிஷம் இருந்து நீ காசு போடுங்க, போடாம போங்க, ஒரு 5 நிமிஷம் ரப்பட கையெழுத்துங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரப்பட எவ்வளவு தேவை இருக்கு, நம்ம தேவையில்லாம இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாள் அப்படி ஒரு மூலையில உட்காந்து சொல்றது தொழுது எனக்கு இதா அதா இதா என்னென்ன வேணாலும் கேளுங்க. அல்லாஹ் போரை அடிக்காது. எவ்வளவு கேட்குறீங்களோ அவ்வளவு சந்தோஷப்படுவான். கேட்கப்படக்கூடிய நாள், அல்லாஹ் நியமத்தை கூட்டி தீர்த்த நாள். இந்த நாள்ல மிகப்பெரிய துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள். நான் சொல்லிட்டேன்ல, சிறப்புக்குரிய பகல். ஒண்ணு அரபா, இன்னொன்று இந்த நாள் ஆஷூராவுடைய நாள். அதனால அதை பயன்படுத்திக்கிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருடைய குடும்பத்திலும் சக்கீனத்துக்கு அமைதியை ஹலாலான ஆஜத்தை நிறைவேற்றி தர